காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு, 6 மணி, 7 மணி ஆகியும் தூங்கிட்டு இருக்கிறீங்களா? அப்டின்னா இந்த வீடியோவ பாருங்க. நிச்சயமா உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஒரு பையன் தன்னுடைய அம்மா கிட்ட போயிட்டு, "இனிமே நான் காலையில 5 மணிக்கு எழப்போறேன்" அப்டின்னு சொல்லிட்டு அலாரத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தான். அவங்க அம்மா கேட்டாங்க, "ஏன்டா திடீர்னு இந்த முடிவு எடுத்திருக்கிற? என் ஃபிரெண்ட்ஸுங்கலாம் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. நானும் அவங்கள மாரியே காலையில எழணும்னு நெனைக்கிறேன்" அப்டின்னு சொன்னான். மறுநாள் காலையில அலாரம் அடிச்சுச்சு. அவங்க அம்மாவும் போய் எழுப்புனாங்க. ஆனா அந்த பையன் எழுந்திருக்கவே இல்ல. "ஏன்டா எழல?" அப்டின்னு சொல்லிட்டு காரணம் கேட்டாங்க. "இல்லம்மா நான் நைட் தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால எழல. நாளைக்கு காலையில இருந்து சரியா எழுந்திருப்பேன்" அப்டின்னு சொன்னான். திரும்பவும் மறுநாள் காலையிலயும் அலாரம் அடிச்சது. ஆனா அலாரத்த ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்தான். அவங்க அம்மா போய் எழுப்புனாங்க. அப்பவும் அந்த பையன் தூங்கிட்டே இருந்தான். இன்னைக்கு அவங்க அம்மா அந்த பையன்கிட்ட காரணம் கேட்டாங்க. "ஏன்டா எழலன்னு?" "தெரியலம்மா. அலாரம் ஃபிக்ஸ் பண்ணதுல நான் எதனா தப்பு பண்ணிட்டேனான்னு எனக்கு தெரியல. ஏன் எழலன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதும்மா" அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அவங்க அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி இந்தியன் கிரிக்கெட் டீம் ஆஸ்திரேலியாவுக்கு டூர் போனாங்க. அப்ப காலையில 5 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 4:30 மணிக்கே எழுந்து உட்கார்ந்து யார் டாஸ்ல ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ பார்த்த ஞாபகம் இருக்குதா? அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா. அப்ப ஏதாவது அலாரம் வச்சியா? இல்லையே நான் எந்த அலாரமும் வைக்கலையே. அப்ப எப்படி எழுந்த? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டாங்க. உடனே அந்த பையன், ஆமா ஏன் எழுந்தேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா சொன்னாங்க. காலையில எழறதுக்கு அலாரத்த ஃபிக்ஸ் பண்ணறத விட முக்கியமா நாம ஒரு ஸ்ட்ராங்கான மனசுக்கு பிடிச்ச ஒரு காரணத்த ஃபிக்ஸ் பண்ணணும். அலாரம்ங்கிறது 20% தான். ஆனா, எழறதுக்கு நமக்கு பிடிச்ச ஒரு காரணத்த ஃபிக்ஸ் பண்றோம் பாத்தியா? அதுதான் 80% ரொம்ப முக்கியமானது. நீ அலாரம் ஃபிக்ஸ் பண்ணதுல தப்பு பண்ணல. காரணத்த ஃபிக்ஸ் பண்ணதுல தான் தப்பு பண்ண. இனிமேலுக்கு காரணத்த சரியா ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். நமக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டையோ, எக்ஸர்சைஸையோ, டான்ஸையோ, மியூசிக்கையோ ஏதோ ஒண்ணத்த நம்ம அடைய போறோம் அப்படின்ற ஒரு காரணத்த நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய உடம்பு உங்கள ஆட்டோமேட்டிக்கா எழுப்பி விட்டுரும். நீங்க எந்த ஒரு அலாரத்தையும் தேடி போகணும்னு அவசியம் கிடையாது. அதனால இனி காரணத்தோடு எழுவோம், சாதனைகள் புரிவோம். அனைவருக்கும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.